இதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து அந்த மௌலவிகளுக்கும் நமக்கும் நல்ல ஒரு பல கருத்துக்களை வழங்குவதற்கு நாடறிந்த நாவலர் சொல்மாமணி டாக்டர் அல்ஹாஜ் ஹாஃபிஸ் மௌலானா மௌலவி சதீதுதீன் பாக்கவி ஹதரத் கிப்லா அவர்கள் இப்பொழுது பட்டமளிப்பு பேருரையை நமக்கு நிகழ்த்த இருக்கிறார்கள். இந்த நல்ல நேரத்தில் வருகை தந்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கு இன்னொரு நல்ல செய்தி. நமது மதுரைக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். இன்றைய தினம் ஹசரத் அவர்கள் இன்று மாலை மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் அல்லமீன் நகர் பள்ளியில் அற்புதமான பேருரை நிகழ்த்த இருக்கிறார்கள். ஆகவே வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் உங்களுடைய மொஹல்லாவிலிருந்து இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை நமது அல்லமீன் நகரிலே நடைபெறக்கூடிய ஹசரத் அவருடைய அந்த சிறப்பு பயானிலே நீங்கள் அனைவரும் பங்கு கொண்டு இறை அருளை சுமந்து செல்லுமாறு மிக்க பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது நமது பட்டமளிப்பு பேருரையை 1:10 வரை ஹசரத் அவர்கள் நமக்கு நிகழ்த்துவார்கள். இல்ல ஹசரத் எப்படி வேணும்? نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما أنا قاسم والله يعطي صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த பட்டமளிப்பு விழா அரங்கிலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், இந்த மதரசாவினுடைய தலைவர், மாவட்ட காசி ஹஜரத் பெருந்தகை அவர்கள், சனது வழங்கி துவா செய்யவிருக்கிற, சனது வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்தின் மூத்த ஆலிம் பெருந்தகைகளில் ஒருவர் ஹஜரத் கிப்லா தாமத் பரகாத்துஹும் உள்ளிட்ட இந்த அவையில் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய மார்க்க அறிஞர்கள், சமுதாய பிரமுகர்கள், மதரசாவினுடைய புரவலர்கள், பட்டம் பெறுகிற ஆலிம்கள், அவர்களின் பெற்றோர் உறவினர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், சகோதரர்கள், செவிமடுத்து கொண்டிருக்கிற தாய்மார்கள், ஜாமியா இந்த JMS அரபிக் கல்லூரியினுடைய நிர்வாக பெருமக்கள், தனித்தனியாய் பெயர் சொல்ல அழைத்தால் தரப்பட்டிருக்கிற 40 நிமிடமும் முடிந்து போகும் என்பதால் சுருக்கமாய் முடிக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் பேரருளால் தொடர்ந்து பல ஆண்டுகளாக
பங்கேற்கிற வாய்ப்பு பெற்றிருக்கிற இந்த JMS அரபிக் கல்லூரியினுடைய இன்றைய சஆதி பட்டமளிப்பு விழா இறை அருளால் நிறைவை நெருங்கியிருக்கிறது. இங்கே 5 மாணவர்கள் சஆதி என்று பட்டம் பெறுகிறார்கள். சஆதி என்று சொன்னால் நற்பாக்கியம் உள்ளவர் என்று அர்த்தம். சஆதத் என்கிற அரபி வார்த்தைக்கு பழைய தமிழில் சீதேவி என்று சொல்லுவார்கள், புதிய தமிழில் நற்பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லுவார்கள். உண்மையாகவே 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் காலை விடிந்ததிலே இருந்து இரவு உறங்கச் செல்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தையை, ரசூலுடைய வார்த்தைகளை, சமுதாய முன்னோடிகளால் எழுதி வைக்கப்பட்ட கிதாபுகளை படித்து அறியக்கூடிய பாக்கியம் பெற்ற இவர்கள் நிச்சயமாக நற்பாக்கியசாலிகள் தான் என்பதில் சந்தேகமில்லை. இந்த அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டால் நாடு முழுக்க பட்டம் பெறுகிற எல்லா ஆலிம்களும் சஆதிகள் தான், அதாவது நற்பாக்கியத்திற்கு உரியவர்கள் என்று பொருள். அன்பானவர்களே, இதே வயதில் உலகத்திலே பல்வேறு கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களை, அவர்களின் கோலங்களை, அவர்களின் வாழ்க்கை தரங்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒழுக்கங்களை அரபிக் கல்லூரிகள் சொல்லித் தரும். உலகத்தினுடைய பெரும்பாலான கல்வி கூடங்களில் யாரும் வருத்தப்பட வேண்டாம், இன்றைக்கு ஒழுங்கீனம் மிஞ்சி நிற்கிறது. போதைக்கு அடிமையாகி போன வாலிபர்கள் பல்வேறு கல்லூரிகளில், கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய இடங்களாக பல்வேறு கல்லூரிகளின் வாசல்கள், பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல பொது வெளியிலேயும் அத்துமீறி நடந்து கொள்ளுகிற மாணவர்களை நாம் பல்வேறு கல்லூரிகளிலே பார்க்கிறோம். இந்த ஊர் அந்த ஊர் என்று இல்லாமல் பரவலாய் உலகத்திலேயே ஒழுக்க மாண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடம் அரபிக் கல்லூரிகள். காரணம், இங்கே படித்துக் கொடுக்கப்படுவது பிரதானமான 2, ஒன்று இறைமொழி, இன்னொன்று நபி வழி. நபி வழியின் டோட்டல் சாராம்சம் என்னவென்றால், கல்வி என்பது 2வது, ஒழுக்கம் என்பது 1வது. அத்தபனி ரப்பி, எனக்கு என் ரப்பு ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்தான் என்றார்கள் நாயகம். அடுத்த வரி சொன்னார்கள், அல்லமனி ரப்பி என்றார்கள், என் ரப்பு எனக்கு கல்வி கற்றுத் தந்தான். ஹதீஸிற்கு விண்டு விளக்க உரை எழுதுகிற பெருமக்கள் சொல்லுவார்கள், அத்தபனி ரப்பி ஃபஹஸன தஹ்தீபி, என் ரப்பு எனக்கு அழகிய ஒழுக்கம் கற்பித்தான். அல்லமனி ரப்பி ஃபஹஸன தஅலீமி, என் ரப்பு எனக்கு அழகிய கல்வி கற்றுக் கொடுத்தான். ரப்பு பெருமானாருக்கு கற்றுத் தந்தது 2 தான், ஒன்னு அழகிய ஒழுக்கம், இன்னொன்னு அழகிய கல்வி. இந்த 2 மட்டும் தான் அரபிக் கல்லூரியில் பிரதானம். இந்த 2லும் கல்வி 2வது, படிப்பு 2வது, நாலேஜ் 2வது, அறிவுசார் ஞானங்கள் 2வது. முதல் தரத்தில் இருப்பது ஒழுக்க மாண்பு. அந்த ஒழுக்க மாண்புகளை போதிக்கக்கூடிய இடங்களில் தான் அரபிக் கல்லூரிகள். அங்கேதான் 6-7 ஆண்டு காலங்கள், 10 வருஷ காலங்கள் இப்படியெல்லாம் படித்து முடித்து இவர்கள் பட்டம் பெறுகிற காரணத்தால் உண்மையாகவே இந்த பட்டத்தினுடைய பொருள், பொதித்திருக்கிற பொருளுக்கு ஏற்பவே இவர்கள் நற்பாக்கியசாலிகள் என்பதில் சந்தேகம் இல்லை. நிறைய கஷ்டங்களோடு தான் இந்த பயணம். நீங்க நினைக்கிற மாதிரி வெளியில இருக்கிற நிறைய பேர் நினைக்கலாம், அவங்களுக்கு என்னப்பா 3 நேரம் சாப்பிட்டு நல்லா தூங்குவாங்க, 3 நேரம் அங்கேயே சாப்பாடு போட்டுருவாங்க, உட்காந்து சும்மா ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓதுறது கஷ்டம், இந்த சாப்பாட்டுல 10 வருஷம் கலக்கிறது கஷ்டம். நான் ஒண்ணு சொல்றேன், இப்ப இருக்கிற மாணவர்கள்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன்.
இப்பவெல்லாம். ஆனா பொதுவாகவே அரபிக் கல்லூரிகள்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்றோம், நாங்க ஓதுறப்போ எல்லாம் சொல்றோம், படாத பாடு. 365 நாளும் காலையில சோறு போட்டா உங்க பையன் இருப்பானான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு தான் என்னமோ இட்லி பூரி எல்லாம் போடுற மாதிரி இப்ப கொடுக்குறாங்க. ஆமா, நீங்க எல்லாம் கொண்டு வந்து ஜபூர் மொய்தீன் நிறைய கொடுக்குறீங்க போல இருக்கு, அவரு கொடுக்குறாரு. பெரும்பாலான மதரசாக்கள்ல, குறிப்பா நான் இப்ப சொல்லல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே சொல்றேன், ரொம்ப கஷ்டம். 365 நாளும் சாப்பாடு காலையில. பேர் மட்டும் மாத்தி மாத்தி வச்சுக்குவோம். புளிச்சோறு, பருப்பு சோறு, தக்காளி சோறு, மொத்தத்துல சோறு, 3 நேரமும் சோறு. காலையில தஹஜ்ஜுதுல இருந்து கிளம்புனா ராத்திரி 10 மணி வரைக்கும் குர்ஆனோட போராட்டம். ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். குறிப்பா குர்ஆன் ஓதுறவங்க இந்த ஆட்டம் எங்கிருந்து வருதுன்னு தெரியல, பரம்பரையாவே ஆடிட்டு இருக்கிறோம். இப்படியே ஆடி ஆடி ஓதி. வாக்கியாத்து சாலிஹாத்தில் நாங்கள் ஓதுகிற போது டோக்கன் 2 ரூபா. அதே மாதிரி இங்க இருக்கிற மூத்த ஆலிம்கள்லாம் இப்போ நம்ம அப்துல்கார் அஜித்து, மொய்புல்லா அஜித்து, இந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் ஓதுறப்ப இதை விட மோசமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 2 பரோட்டா 4 அண்ணா, பரவாயில்ல. எங்க காலத்துல 2 ரூபா கொடுப்பாங்க. டீ குடிச்சா நாஸ்டா பண்ண முடியாது. 2 டீ வந்து ₹1.80, ₹1.70. நாஸ்டா சாப்பிட்டா டீ இல்லை, டீ சாப்பிட்டா நாஸ்டா இல்லை. பெரும்பாலும் டீயிலேயே மாணவர்கள் ஓட்டிடுவாங்க. அந்த 2 ரூபாயில படாத பாடா இருக்கும் சாப்பாடு. அது மத்தியான உணவு, இரவு உணவு, அதாவது ஒரு ரேஷனபிளா தானே வைக்க முடியும். ஒரு 100கணக்கான மாணவர்களுக்கு ஒன்னா ஆக்கும் போது அது வருஷம் பூரா வீட்டு சாப்பாடு போலவா இருக்கும். நிறைய கஷ்டத்தோடு தான் ஓதி இருக்கிறார்கள். நம்ம அந்த நேரத்துல நினைச்சு பார்த்துக்கணும். இந்த சுஃபான்னு ஒண்ணு ரசூலுல்லாஹ் நடத்தினாங்க மதரசா, திண்ணை மதரசா. அதுல ஓதனவங்க தான் திண்ணை தோழர்கள் அப்படின்னு பேர் இஸ்லாமிய வரலாற்றுல. அந்த திண்ணை தோழர்களுக்கு 2 வேளை 3 வேளையெல்லாம் இல்ல, 2-3 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது கிடைக்கும். கிடைச்சது சாப்பிட்டுக்குவாங்க, அவ்வளவுதான். ஏதாவது கிடைச்சா கிடைச்சது சாப்பிட்டுக்குவாங்க. பசி பட்டினியோடவே காலம் கடந்திருக்கிறது நிறைய நாள். பெரிய பெரிய சஹாபாக்களாக இன்னைக்கு நாம யாருடைய வரலாறு படிச்சுட்டு இருக்கிறோமோ அதுவெல்லாம் அப்படிதான் இருந்திருக்கு. சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு வரலாற்று நாயகர்களாக இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாமே பசியோடு ஒரு கட்டத்தில் போராடியவர்கள். மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கிற ஆரம்ப கட்டத்தில் 2-3 நாள் ஆச்சு சாப்பிட்டு. சின்ன நிகழ்ச்சி குறிப்போன்னு 2-3 நாள் ஆச்சு சாப்பிட்டு. ஒரு 2-3 பேர் வந்தாங்க. செல்லாது செல்லத்துட்ட சாப்பிடல. 2-3 நாள் ஆச்சு. பக்கத்துல எப்பவுமே திண்ணையில முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள கூப்பிட்டு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாய் உங்களுக்கு எல்லாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செல்வந்தர், போனா ஏதாவது கிடைக்கும்னு அனுப்பிச்சு விட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிரபலமான நபிமொழி அறிவிப்பாளர்களில் முதலிடம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அது என்ன ஒரு பழக்கம்னா, அந்த சொன்ன வேலையை மட்டும் கரெக்டா செய்வார், எக்ஸ்ட்ரா இதெல்லாம் செய்ய மாட்டார். விறுவிறுன்னு போனார், நேர போனாரு, போயிட்டு திரும்பி வந்துட்டார். விறுவிறுன்னு வந்துட்டார். வந்து சொன்னார், மா வஜத்து உஸ்மான் ஃபீ பைத்தி, உஸ்மான் வீட்டுல இல்ல, நான் வந்துட்டேன்னாரு. அவர் சொல்ற பதில்ல ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வருதோ இல்லையோ, பசியோட உட்கார்ந்து இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வருது. போன வேகத்துல என்னால உஸ்மான் வீட்டுல இல்லைன்ட்டு வர்றாரு, ஏதாவது வேற ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாமல்ல அப்படின்னு மனசுல நினைக்குது. திரும்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இذهب الى بيت الزبير فتلتمس, ஜுபைர் வீட்டுக்கு போ, அங்க ஏதாவது கொடுப்பாங்க வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. விறுவிறுன்னு போனார். அதே வேகத்தோட விறுவிறுன்னு வந்துட்டார். வந்து சொன்னாரு, மா வஜத்து ஜுபைர் ஃபீ பைத்தி, ஜுபைரும் வீட்டுல இல்ல. பொறுத்து பார்த்தாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வந்துச்சு, எந்திரிச்சாரு. எந்திரிச்சு, நீ எங்கேயும் போகவே வேணாம், உட்காரு. லவ் ذهبت الى البحر لجفا, நீ கடலுக்கு போனீங்கன்னா கடல்ல தண்ணி இருக்காது, உட்காருங்க.
சொல்லுவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இல்ல நகைச்சுவையாகத்தான் சொன்னார்கள். ஒண்ணுமே இல்லை, 2 நாள் 3 நாள் பல நாட்கள் பசியோடு இருந்த அபூ ஹுரைராவின் மூலம்தான் இந்த உம்மத்திற்கு பல்லாயிரம் ஹதீசுகள் கிடைத்தது. யாரெல்லாம் அன்றைக்கு பட்டினி கிடந்து கல்வியை உள்வாங்கினார்களோ அவர்கள் மூலம்தான் இந்த உலகத்திற்கு ஷரியத்து கிடைத்தது. நீங்க நம்ம மட்டும் நினைக்க கூடாது. மதரசால சாப்பாடு கஷ்டம் அல்லது வேற ஏதாவது கஷ்டம், தண்ணி கஷ்டம், அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், நம்மளை விட பயங்கர கஷ்டம் எல்லாம் முன்னாடி பட்டுட்டாங்க. இந்த நோன்பு அல்லாஹ் சொல்லும் போது உங்கள் மீது நோன்பு கடமைன்னு மட்டும் சொல்ல மாட்டான், கூட ஒரு வார்த்தை சொல்லுவான். அது ஒரு சைக்காலஜி, அது ஒரு மனோவியல் தத்துவம். என்ன தெரியுமா? கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க மேல கடமையான மாதிரியே உங்க மேலையும் கடமைம்பா. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ மட்டும் புதுசா நோன்பு வைக்கல, முன்னாடியே எல்லாம் வச்சாங்கன்னு. நான் அந்த மாதிரி சொல்றேன். கஷ்டப்படுவது ஓதர பிள்ளைகள் இன்றைக்கல்ல, சொல்ல போனா இன்னைக்கு சொகுசாக இருக்கிறீர்கள். முன்னாலே வாழ்ந்த உலமாக்கள் நடந்த பாதை முள் மீது நடப்பது. இப்ப நீங்க பூவுல நடந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு காலத்தில் அப்படி சிரமம் இருந்தது. தேவபந்து மதரசாவினுடைய ஆரம்ப கால உலமாக்கள்ல ஷா ரஃபீஉத்தீன் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க இருந்தாங்க. அந்த மரத்துக்கு தேவபந்து மதரசாவை பத்தி சொல்லுவாங்கல்ல, அந்த மரத்துக்கு கீழே முதல்ல மதரசாவை இது பண்ணாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் ரொம்ப மோசம். ரொட்டி, ஆமா, அந்த ரொட்டியை வச்சு இழுத்தா வந்துடும் பட்டோட சேர்ந்து, அப்படி ஒரு ரொட்டி. தண்ணி பருப்புன்னு கொடுப்பாங்க. முழு பருப்பு கீழே இருக்கும், மேல தண்ணி மட்டும் மிதக்கும். இது காரி தய்யிப் சாப் உள்ளிட்டவர்கள் அந்த இதை பத்தி எழுதுறாங்க. ஒரு மாணவர் என்னமோ குறும்புக்கார மாணவரோ அல்லது போய் அஜர்த்திட்ட தெரியப்படுத்தலான்னு நினைச்சாரோ என்னமோ, ஷா ரஃபீஉத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட போய் இந்த ஜக்கு நிறைய பருப்பு சால்னாவை எடுத்துட்டு போய் பருப்பு பூரா கீழே நிக்குது, அரை ஜக்குக்கு தண்ணி மட்டும் நிக்குது. அவங்க உஸ்தாதிட்ட போய் மெதுவா கொடுத்து, இந்த தண்ணியில உதவு செஞ்சா கூடுமான்னு கேட்டிருக்காரு. இதுல அது மதரசாவுடைய சால்னா, அது கீழே பூரா அவ்வளவும் பருப்பு நிக்குது, மேல தண்ணி நிக்குது. அவர் சிம்பாலிக்கா தெரியப்படுத்திருக்காரு என்னன்னு, இதுல உதவு செஞ்சா தொழுகை கூடுமா அப்படின்னு. ஓரளவு இங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. அன்பானவர்களே, நான் சொல்ல வருவது, உலகம் முழுக்க மதரசாக்களில் ஓதக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் பெரும் சிரமங்களுக்கு இடையிலே தான் ஓதுகிறார்கள். இங்க எல்லா பிள்ளைகளுடைய வீடுகளும் என்ன பணக்கார வீடுகள் நினைச்சீங்களா? இல்லவே இல்லை. நிறைய கஷ்டங்களோடு போராடி, எதுவும் துனியால உள்ள கோர்ஸ் பூரா 3 வருஷம், பிகாம் பிஏ அது இது எல்லாம் 3 வருஷம். மிஞ்சி நீங்க பிஜி போட்டீங்கன்னா அடுத்து உயர்கல்விங்கிறது 2 வருஷம், எல்லாம் முடிஞ்சு போயிடும். இங்க குரான மனப்பாடம் பண்றதுக்கு 3-4 வருஷம், ஆலிமாகிறதுக்கு ஒரு 7 வருஷம், அதுக்கப்புறம் பாசில் ஓதணும்னா 2 வருஷம், அதுக்கப்புறம் முஃப்திக்கு தனி, இப்படி தனித்தனியா ஓத வேண்டியதுதான். ஏறத்தாழ 12-13 வருஷம் உலகம் வேறு ஒரு பாதையில இருக்கும். இவங்க எல்லாரும் ஒரு அறைக்குள்ளே இவர்களுடைய உலகத்தை வைத்திருப்பார்கள். ஆனா ஒண்ணு உண்மை, நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பது ஆக உயரிய கல்வி, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் மௌலவிகளுக்கல்ல, மௌலவிகளின் வழியாக உலமாக்களுக்கு சொல்லுகிறேன். ஆக சிறந்ததை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். முதல்ல யாரையும் அண்ணாந்து பார்த்து அவனெல்லாம் நன்றாக இருக்கிறான் என்று நினைக்கவே வேண்டாம். நான் ஒரு விஷயத்தை உறுதியாய், அழுத்தமாய், ஆணித்தரமாய் உரத்து சொல்லுவேன். இந்த உலகத்தில் திரும்ப 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 சொல்லப்பட்ட பொய் என்ன தெரியுமா? பணம் இருந்தா நிம்மதியா இருக்கலாங்கிறது. இல்லை இல்லை இல்லை. நான் இந்த பட்டம் வாங்குற பசங்களுக்காக சொல்லல, காசு கம்மியா இருந்தா நல்லா இருக்கலாம். என்ன இவர் ஏடா கூடமா பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்கள் வசதி, ரொம்ப வசதியில உள்ளவங்களை போய் தனியா கிளறி விடுங்க, அவர் எவ்வளவு கொட்டுறாருன்னு பாருங்க.
காசு கம்மியா இருக்கிறவனையும் கிளறி விடுங்க, அவ்வளவெல்லாம் கொட்டவே மாட்டாங்க. லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சுமையை குறைச்சிக்கிட்டா பயணம் சுகமாக இருக்கும். சுமையை குறைச்சிக்கிட்டா பாக்கெட்லயும் அதே தான். சுமை கம்மியா இருந்துச்சுன்னா வாழ்க்கை பயணம் சுகமாக இருக்கும். நான் பாட்டுல ஒரு 10-100 கோடியோட உக்காந்தேன்னு வைங்களேன், நைட்டும் தூக்கம் வராது, பகல்லையும் தூக்கம் வராது, சோறு திண்டா இறங்காது, எந்த நேரத்துல எவன் வருவானோ, இப்படியெல்லாம் எக்கச்சக்கமான பிரச்சனை எல்லாம் இருக்கு. காசு அதிகம் இருக்கிற இடங்களில் பிரச்சனைகளும் ஆபத்துகளும் மன உளைச்சல்களும் நிம்மதியற்ற தன்மையும் இருக்கும். இது உலகம் போகிற போக்கிற்கு எதிரான பேச்சு என்று நீங்கள் நினைத்தாலும் பரவாயில்லை. அதாவது கோடீஸ்வரர்களை விட ஒரு மாதாந்திர சம்பளம் பெற்றுக் கொண்டு குடும்பம் நடத்துகிற ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவன் நிம்மதியாக இருக்கிறார். அந்த அடிப்படையில பல்வேறு கஷ்டங்கள் இருந்தாலும், இதுக்கு முன்னாடி ஜவஹர்லால் கான் பாய் ரொம்ப வேகமா பேசினார், சம்பளம்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படியா இப்படியான்னாரு. நீங்கள் ஓரளவு சம்பளம் கொடுக்கறது முயற்சி பண்ணுங்க. அஜர்த்தும் நல்லா பேசுறாருன்ட்டு குறைச்சு விட்டுறாதீங்க, அல்லது கூட்டாமே விட்டுறாதீங்க. ஆனாலும் ஒரு நடுத்தர குடும்பமாக இருக்கிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சி நல்ல மகிழ்ச்சி இந்த உலகத்தில். அந்த அடிப்படையில் உலகத்தில் யாரையும் நீங்கள் அண்ணாந்து பார்க்க வேண்டாம். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒரு சில விஷயம் எல்லாம் இருக்கு, அல்லாஹ் நிம்மதியா வச்சிருக்கான் நம்மளே. உலமாக்களை ரொம்ப புகழ்றோம்னு நினைக்க வேண்டாம். ஒரு 4-5 விஷயம் இருக்கு உலமாக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆக உயர்ந்த அவர்களுடைய செய்தி. உலகத்துல எந்த ஆலிமும் தற்கொலை பண்ண மாட்டாங்க. கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? உலகத்திலேயே தற்கொலை பண்ற ஆலிம் இதுவரையும் கிடையாது. வாழ தெரியாதவன் தானே இறந்து போவான். 2 வாழ்க்கையும் சேர்த்து எப்படி வாழ வேண்டும் என்று இவர்களுக்கு தெரியும். ஆலிம் தற்கொலை செய்ய மாட்டான். 2வது, படுத்த உடனே ஜம்முன்னு தூங்கிடுவோம். பள்ளிவாசல்ல படுத்தாலும் சரி, தலைகாணி கூட தேவையில்லை. இப்படி வச்சாருன்னா 5வது நிமிஷம் புரட்ட வரும், உரும்பார். ஆமா, 100 கோடிக்கு அதிபதி போய் பாருங்க, இம்முட்டு மாத்திரையை தின்னுட்டு தூங்காம உட்காந்துருப்பான். 100 கோடி இருக்கு, கண்ணு கெட்டின தூரமெல்லாம் இடம் இருக்கு, மாத்திரையை சாப்பிட்டு தூக்கம் வரல. நம்ம ஆலிம் சாவை விட்டு பாருங்களேன், அடுத்த நிமிஷம் தூங்கிடுவார், படுத்தவங்க தூங்கிடுவார். பிஸ்மில்லா. நிம்மதியான தூக்கம் உலகத்துல நாங்கள் தூங்கிட்டு இருக்கிறோம். பஞ்சு மெத்த, ஏசி ரூமு, எல்லாம் பயங்கரமான செட்டப் ஏற்பாடு. அப்படி படுத்தா புஷ்ன்னு போற மாதிரி பெட்டு, தலைகாணி, மூட்டு மாத்திரை வேற டாக்டர் கொடுத்துருக்காரு. எல்லாம் முழுகி போட்டு ஒளாவிட்டு இருப்பார், ரூம்ல ஒளாவிட்டு இருப்பார். அடிக்கடி சொல்றது உண்டு. சில பேர் வந்து கேட்பாங்க, அதுல தூக்கமே வரமாட்டேது, என்ன மாதிரி ஓதருக்கு இருந்தா சொல்லுங்க. நமக்கு தெரியும் இத்தனை கோடி இருந்தா எப்படி தூக்கம் வரும். சரி பரவாயில்ல, இருந்தாலும் நாம ஒரு செலவாத்து சொல்லி இந்த செலவாத்தை ஓதுங்க, 100 தடவை ஓதுங்க, தூக்கம் வந்துரும்னு ஏதாவது ஒரு செலவாத்தை எழுதி கொடுத்து அனுப்பிச்சா 12க்கு போன் வருது. அது முடிஞ்சு அப்புறம் என்ன ஓதுறது? அது வராது பஜ்ர் வரையும். அன்பானவர்களே, நிம்மதியான உறக்கம் இருக்கிறது. வாழ்க்கையில தோற்று போகாத அந்த வாழ்க்கை இருக்கிறது. 3வது, நல்ல சாப்பாடு இருக்கு. நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, நீங்க எல்லாம் சாப்பிட்றத விட இந்த ஆலிம் சாக்கள் நல்லா சாப்பிட்றாங்க. அநேகமா எல்லாம் 7 நாளும் நான்வெஜ்லயே ஓடுது பல ஆலிம் சாக்கள். வேணாங்கிற மாதிரி ஆகுது. நம்ம தவறி போய் எங்கேயாவது ஒரு விசேஷத்துல வெஜிடேரியன்ல உட்காந்தா என்ன அதற்கு நீங்க இங்கேங்கிறாங்க. அதாவது நீங்களே இங்க வந்துட்டீங்களா, நீங்கெல்லாம் எப்பவுமே வந்து அசைவம் தானே சாப்பிடுவீங்க, நீங்க வெஜிடேரியன்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. புலி பசித்தாலும் புள்ளை திங்க கூடாது, நீங்க அங்க போயிடலாம்ல. நிம்மதியான உணவு, நிம்மதியான தூக்கம், எல்லாமே
வாழ்க்கையில இன்னொன்னு கூட சொல்லுவேன், 99%, இதுல ஏதாவது கொஞ்சம் மாற்றம் இருக்கலாம், யாருக்காவது எங்காவது இல்லற வாழ்க்கை அவர்களுக்கு இனிமையாக இருக்கிறது. பிரச்சனைகளை கையாள தெரியும். ஊரில் இருக்கிற தலாக்குகளை, ஊரில் இருக்கிற குலாவை, விவாகரத்துகளை, விவாக விளக்குகளை எல்லாம் கையாளுகிற காரணத்தால் பிரச்சனை எப்படி வரும் தெரியும். மாமியா வழியா எப்படி வரும், நாத்தனா வழியா எப்படி வரும், எல்லாம் ஓரளவு தெரியும். ஓரளவு இனிமையான இல்லறம் இருக்கிறது. நான் பட்டம் பெறுகிற மௌலவிகள் ஓதி இருக்கிற இல்மு, அபாரமான கல்வி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு உள்ள வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லுவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னொன்னு இருக்கு, 4-5 விஷயம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, உலகத்திலேயே ஸ்ட்ரைக் பண்ணாத கூட்டம் நாங்க மட்டும்தான். உலமாக்கள் இன்னும் ஸ்ட்ரைக் நடத்துறது இல்லை, போராட்டம் நடத்துறது இல்லை. எனக்கு சம்பளம் சரியில்லாததால் அசர் தொழுகை 2 ரக்காத் தான் தொழுக வைப்பேன். என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. 10ஆம் தேதி வரை வராத காரணத்தால் நாளை ஃபஜ்ருக்கு வரமாட்டேன் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியுமா, சம்பளமே தராத பள்ளிவாசல்களில் கொரோனா காலத்தில் ரகசியமாக பின்னால் கதவு வழியா வந்து, கொல்லப்புறத்து வழியாக வந்து சம்பளமே வாங்காமல் தொலை வைத்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கிற உலமா பெருமக்கள். வெறுமனே சம்பளம் சார்ந்து மாத்திரம் இயங்குவதாக இருந்தால் இந்த ஜுப்பா தொப்பி எல்லாத்தையும் கழட்டி போட்டு அப்படி கடையில போய், ஒன்னும் இல்லை, இன்னைக்கு தலைப்பா கட்டி நிக்கிற தம்பி ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வேலைக்கு போனான்னா 15,000-20,000 கிடைக்கும். ஆனா அவன் பள்ளிவாசலுக்கு வந்தா இவங்க சொன்ன மாதிரி 10,000 ரூபாய் தான் தருவீங்க நீங்க. வெறுமனே காசை குறிக்கோளாக கொண்டு இயங்கல. நினைவுக்கு வருகிறது, நான் பேர் சொல்ல மாட்டேன், ஊரு சொல்ல மாட்டேன். 100 வருஷத்தை கடந்த தமிழகத்தின் ஒரு அரபிக் கல்லூரி கொரோனா காலத்துல உஸ்தாதுமார்களை கூப்பிட்டு பாதி சம்பளம் கொடுத்துட்டு வெள்ளை பேப்பர்ல எழுதி வாங்கினாங்க. அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர்களுக்கு நேர்ந்த விஷயத்தை சொல்லுகிறேன். என்னன்னா, இப்ப கொரோனா காலத்துல மதரசா பூட்டி இருக்குது, இருந்தாலும் எங்களுக்கு பாதி சம்பளம் தருவதை நாங்கள் இப்போது ஏற்றுக்கொண்டு, கொரோனா சீரானவுடன் இந்த சம்பளத்திலிருந்து இந்த சம்பளத்தை மாதம் 500 ரூபாய் எங்களின் சம்பளத்தில் பிடித்து கொண்டு நாங்கள் சம்மதிக்கிறோம்னு சைன் பண்ணதுக்கு அப்புறம் பாதி சம்பளத்தை கொரோனா காலத்தில் கொடுத்த கொடூரர்கள் தமிழகத்திலே தான் இருக்கிறார். எனவே காசுக்கு வெறுமனே சம்பளம் இருந்தா மட்டும் வேலை செய்வோம், இல்லேட்டி செய்ய மாட்டோம் என்கிற அடிப்படையில் இயங்குகிற கூட்டம் அல்ல இது. அதனாலதான் சொன்ன, ஒரு யூனியன், அது இது ஒரு போராட்டம், இப்போலாம் டப்பு டப்புன்னு ஒரு சேப்பு கூட தூக்கி நின்றுறாங்கல்ல. நாங்க எங்கேயும் நிக்க மாட்டோம். எங்கேயும் அப்படி வேலை நிறுத்த போராட்டம் என்பது முடியாது. காரணம், இது மார்க்கத்தினுடைய வேலை, இதற்கு நல்ல பெயர் இறை பணி, இது அல்லாஹுவுக்காக செய்யப்படுகிற ஹிதுமத். எனவே ஒரு அற்ப செலவுகளுக்கான பணங்காசுகளை பெற்றுக்கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதுதான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களை, இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை தேர்ந்தெடுத்தால் அல்லாஹ் எல்லாம் தருவான். நீங்க சில பேர் எல்லாம் நினைக்கலாம், அந்த அஜத்தெல்லாம் பயங்கரமா காசு வச்சிருக்காரு, இந்த அஜத்தெல்லாம் பயங்கரமா காசு வச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. சில நேரம் அல்லாஹ் அதையும் சேர்ந்து திறந்து விட்டுருவான். அதாவது இர்ஷாதுல் இபாதுன்னு ஒரு கிதாப் இருக்கு, சின்ன கிதாப், குழந்தைகளுக்கு ஓதி தர்றது, இர்ஷாதுல் இபாத். அதுல ஒரு செய்தி வரும். அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்கிறான், இல்மு வேணுமா, காசு வேணுமா, பதவி அதிகாரம் வேணுமா? அல் இல்மு வல் மாலு வல் ஜாஹ், இந்த 3ல எது வேணும்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இல்மு வேணும்னு சொன்னாங்க. தேர்ந்தெடுத்தது இல்மை தேர்ந்தெடுத்தார்கள். அல்லாஹ் இல்ம கொடுத்துட்டான். இல்ம கொடுத்துட்டான். வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மன், இல்ம கொடுத்துட்டோம். கொடுத்து போட்டு என்ன சொல்றான் தெரியுமா? பதவி பெற்றவர்களை விட, காசு பெற்றவர்களை விட கல்வி பெற்ற இவர்களை நான் கல்வி கொடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி என்ன சொல்றான் தெரியுமா? ஃபضلنا على كثير من عباده المؤمنين, எக்கச்சக்கமான அடியார்களை விட இறைவன் இவர்களை மேலாக்கி வைத்து விட்டான்.
அடுத்த வரி குர்ஆன்ல இது எல்லாமே இந்த எறும்புங்கிற அத்தியாயத்தில் ஆரம்ப வசனங்களா வருது. நீங்க பாருங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல இல்மை அல்லாஹ் கொடுக்கிறான், அடிஷனலா அதெல்லாம் வந்துருச்சு. எது? பதவி வந்துருச்சு, காசு வந்துருச்சு. நீங்கள் தேர்ந்தெடுத்தது காசை தேர்ந்தெடுத்தால் இல்மு வராது, இல்மு வராது. நீங்கள் தேர்ந்தெடுத்தது பதவியை தேர்ந்தெடுத்தால் இல்மு வராது. இல்மு எப்பவுமே தனியா வரும். ஒண்ணு தெரியுமா? மிராஸ்தார் மகன் அடுத்து மிராஸ்தார் ஆயிடுவார். கோடீஸ்வரன் மகன் அத்தா மௌத்துக்கு அப்புறம் அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். ஒரு ஜமீன்தாரு அது இது நாட்டாம அதெல்லாம் கூட அடுத்தது தந்தைக்கு பின்னாடி போஸ்டுக்கு அவன் வந்துடுவான், மகன் நாட்டாமை ஆயிடுவான். ஆனா எங்க அத்தா ஆலிமுங்கிறனால நான் ஆலிமாக முடியாது, நான் தனியா ஓதணும். தகப்பனார் ஆலிம், எனவே பையன் இல்ல. தகப்பனார் கோடீஸ்வரர், மகன் கோடீஸ்வரர். தகப்பனார் பெரிய லட்சாதிபதி, அதே மாதிரி ஆகலாம். என்னென்ன போஸ்ட் உலகத்தில் இருக்கோ எல்லா போஸ்டுமே தந்தைக்கு பின்னால் மகன் வர முடியும். கல்வி மட்டும் எங்க அத்தா பெரிய ஆலிம், எங்க தாத்தா பெரிய ஆலிம்னா அவங்க எல்லாம் இருக்கட்டும், நீ ஆலிம் ஆகணும்னா நீ படிக்கணும், தனியா படிக்கணும். இப்ப ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இல்மு வேண்டும் என்றார்கள். அது அட்டாச்சுடா அதெல்லாம் வந்துருச்சு, பதவியும் வந்துருச்சு, காசும் வந்துருச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் இதை சொன்னதுக்கு அப்புறம் ஆத்தைனா சுலைமான் தாவூத் அவர் சுலைமான இல்மான்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 வரியில எடுத்து பாருங்க. இந்த வார்த்தை இருக்கு, என்ன தெரியுமா? ஊதீனா மின் குல்லி ஷையின். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாசகம், எங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது, நாங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டோம். கேட்டது கல்வியை, அல்லாஹ் கொடுத்ததும் கல்வியை, இல்மன். ஆனா என்ன சொல்றாங்க? ஊதீனா மின் குல்லி ஷை, எங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. இன்ன ஹாதா லஹுவல் ஃபதுலுல் முபீன், இது எங்களுக்கான மிகப்பெரிய பயங்கரமான சிறப்பு என்கிறார்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த அடிப்படையில் கல்வியை தேர்ந்தெடுத்தால் காசு வரும், பதவி வரும், நிம்மதி வரும், உலகத்திலே தேடப்படும் எல்லாம் கிடைக்கும். அதனால் தான் கல்வி. 7 வருஷம் 10 வருஷம் ஓதன பசங்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொன்னாங்க. முன்னால இந்த செயலாளர் பேசுறப்ப சொன்னார், நிறைய பேர் இவ்வளவு எக்கச்சக்கமான வருஷம் எல்லாம் ஓதுனாங்க. சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர், நபித்தோழர் மாணவர். 30 வருஷம் ஓதுனார். 30 வருஷம் கல்வி காலம். நம்மளால இப்பவே கேட்கிறோம், 7 வருஷமா? ஓதுறவனுக்கு கூட பெருசா தெரியல, இந்த கேட்கிறவருக்கு பெருசா 7 வருஷமா? 7 வருஷம் என்ன பண்றீங்கிறார். 7 வருஷமும் ஓதி முழுசா ஓத முடியல, கொஞ்சம் தான் ஓதுறோம். கட்டுறது கடுகளவு தான். முன்னாடி உள்ளவங்க எல்லாம் பேசினாங்கல்ல, கடலில் வாய் வைக்கிற பறவையினுடைய அழகில் ஒட்டி இருக்கிற ஈரம் தான் 7 வருஷம் இங்க ஒட்டி இருக்குது, கடலு வெளியே இருக்கு. மிக குறைவாக 30 வருஷம் ஓதுகிறார்கள். எங்க தெரியுமா? ஹரம் ஷரீஃப்ல. கொஞ்ச நாள் கழிச்சு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தாயிஃப் போன உடனே அங்க போய் ஓதிட்டு இருந்தாங்க. வந்து 30 வருஷம் பாடம் நடத்தினார்கள். சற்றேறக்குறைய 83 வயசு. அல்லாஹ் இல்மை ஓதி 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 சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஹரம்லயே பாடம் நடத்தி 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 உம்ரா ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், ருக்னு அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் அதுக்கு முந்தன மூல ருக்ன யமானிக்கும் 2க்கும் மத்தியில சஜ்தால இருக்கிற போது அல்லாஹ் அவர்களின் ரூஹை எடுத்துக்கொண்டான். சஜ்தாவில இருக்கிற போது நான் சொல்லுவது, முஜாஹித் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் இப்படிதான். 25 வருஷம் 30 வருஷம். இந்த கல்வி ரொம்ப விசாலமானது, ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அளவுக்கு உள்ளது. நீங்கள் எவ்வளவு தருவீர்கள் சம்பளம் என்று கேட்டு அது கிடைத்தால் அந்த அளவுக்கு படிக்கலாம் என்கிற அளவுக்கு உள்ள கல்வி அல்ல இது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய மார்க்கத்தை படிக்கவும் சொல்லவும் பாக்கியம் பெற்ற சில தாய்களும் தந்தைகளும் கொண்டு வந்து மதரசாவில் விட்டதன் பேரில் இவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாய் சின்ன வயசுல 5 வயசு பையனை பிடிச்சி பெரிய தலப்பா ஒன்ன கட்டி விட்டு
பெரிய தலப்பாவை கட்டி விட்டு அஜத்துமாரு அந்த காலத்துல உலமாக்கெல்லாம் போடுற ஒரு இந்த தோப்பு இருக்குல்ல ட்ரெஸ், அந்த தோப்பு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு 5 வயசு பையனுக்கு அப்படி கோலமா கட்டினா எப்படி இருக்கும், அதுல 7 முழ தலப்பாவை கட்டினான் அத்தா பெருசுக்கு கொண்டு போய் மஸ்ஜிது நபவியில கொண்டு போய் சொல்றாங்க மாலிக் இமாம்கிட்ட மகன்கிட்ட. 5 வயசு பையனுக்கு என்ன புரியும்? மாலிக் ரபியான்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு மஸ்ஜிது நபவியில அஹமத்துல்லாஹி, ரபியாட்ட போய் உட்கார்ந்து அவர் சொல்லி கொடுக்கறத பூரா படி அப்படின்னு சொல்லி ரபியா ரஹமத்துல்லாஹிட்ட கொண்டு போய் விட்டு அவங்க உஸ்தாதிட்ட ஓதி, நிறைய உஸ்தாதிட்ட ஓதி கொஞ்ச காலம் கழித்து மதீனாவிலேயே பெரிய ஆலிமாக அவங்க ஆகி அதே மஸ்ஜிது நபவியில அமர்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு பக்கத்துல உட்கார்ந்து பாடம் நடத்துறாங்கல்ல. இந்த 5 வயசு பையனுக்கு ஆசையா தலப்பா கட்டி விட்டு என் பையன் வருங்காலத்துல ஆலிமாகணும்னு நினைச்சாங்களா இல்லையா? அல்லாஹ் அத கபூல் செஞ்சுட்டான். அந்த தாயின் பேராசையை கபூல் செய்தான். பின்னால அந்த சீட்ல பெரிய பெரிய மகான்கள் அமர்ந்த சீட்ல மாலிக் ரஹ்மத்துல்லாஹி உட்கார்ந்து பாடம் நடத்துறாங்க. யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? இன்னைக்கெல்லாம் தான் கட்டி வச்சிருக்காங்க மஸ்ஜிது நபவிய, ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவை. மாலிக் இமாம் பாடம் நடத்துகிற போது மண்ணு கபர், அது வெறும் மண்ணு. பாடத்தை அங்க கொஞ்சம் தள்ளி எல்லாம் நடத்த மாட்டாங்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, கபர்ல உட்கார்ந்து அந்த பக்கத்துல உட்கார்ந்து நடத்துவாங்க. நிறைய வருகிறது. அவர்கள் பாடம் நடத்துகிற போது பல நேரங்களில் இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறார்கள். மொத்தாவிலே இருக்கிறது, பலகனி மின் சாஹிபி ஹாதல் கபர். இந்த கபர்ல அடங்கி இருக்காரல்ல இவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வை கையை காட்டி தலைமாட்டில் வச்சு பலாகியாத்தே மாலிக் என்று முஹத்திஸீன்கள்ட்ட ஒரு புழக்கம் இருக்கிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி டைரக்டா இவர்களிடமிருந்து எனக்கு கிடைத்தது என்று பதிவு செய்திருக்கிற முவத்தாவினுடைய ஹதீசுகள். அன்பானவர்களே, பல்லாண்டு காலங்கள் இந்த பாதையிலே படித்து பயணித்து நமக்கு முன்னாடி உள்ளவங்க படிச்சதெல்லாம் ரொம்ப அதிகம். இன்னைக்கு நாம படிக்கிறதும் கம்மி. இன்னும் சொல்ல போனா நமக்கு சிரமங்கள்னு நாம நினைக்கிறோமல்ல, இந்த சிரமங்களும் பெரிய சிரமங்கள் எல்லாம் நாம அனுபவிக்கவே இல்லை. சொகுசாக ஓதிக்கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் சமுதாயத்திற்கு சஹாபி என்கிற பட்டத்தோடு உலகத்திற்கு மார்க்கத்தினுடைய செய்திகளை சொல்லுவதற்காக வேண்டி எடுத்து போகிறீர்கள். நீங்கள் காலமில்ல யாரோ எனக்கு முன்னாடி பேசுறப்ப சொன்னாங்க, நீங்க படிச்செல்லாம் முடிக்கல. உண்மை அதுதான். படிக்க ஸ்டார்ட் பண்றோம். இந்த இல்மு மட்டும் கோர்ஸ் முடிஞ்ச உடனே படிப்பு முடியாது. கோர்ஸ் முடிஞ்ச உடனே கம்ப்ளீட் ஆகாது. உங்களுக்கு தெரியுமா, நான் பள்ளி கல்லூரி படிப்புக்கும் இப்போ இந்த படிப்புக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று சொல்லட்டுமா? என்னன்னா, அன்பானவர்களே, ஒரு ஆனுவல் எக்ஸாம் நடக்குது 10th +2. புக்கை பூரா மனப்பாடம் பண்ணி பயங்கரமா படிப்பான். அந்த பரீட்சையோட முடிஞ்சு தூக்கி புக்கை போட்டுருவான், இல்லைன்னா பாதி விலைக்கு போட்டுருவான், காயலாங்கடைக்கு போட்டுருவான். அவன் அந்த படிச்சதையெல்லாம் மனசுல வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. +2ல நீ இந்த மாதிரி கணக்குல இது படிச்சதுல இந்த அல்ஜிப்ரா, இந்த சட்டம், இந்த இதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஒன்னும் காலம் பூரா ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனுடைய 30வது 40வது வயசுல அவன் SSLCல படிச்ச பாடத்தை கேட்டா சொல்லுவானா? சொல்ல மாட்டான். இங்க அப்படி இல்லை. இவங்க 4வது ஜும்ரால இங்க ஒரு 15-20 வயசுல 16 வயசுல இவங்க படிச்ச ஹதீஸ், இவங்க படிச்ச சட்டம் 40வது வயசுல கேட்டாலும் சொல்லணும். ஏன்னா மார்க்க சட்டம். இங்க மதரசால படிக்கிறப்போ சொத்து பாக பிரிவினை எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. மனைவி 4ல் 1 பங்கு, 8ல் 1 பங்கு, கணவன் 4ல் 1 பங்கு, தாய்க்கு 6ல் 1 பங்கு, 3ல் 1 பங்கு, இதெல்லாம் படிக்கிறாருல்ல. இப்படியே முழு பரிச்சு முடிஞ்சுன்னு இப்படி தூக்கி போட்டு போக முடியாது. அவருக்கு 50-55 வயசாயிருக்கும். பேஷ்மாமா எங்கேயாவது ஒரு ஊர்ல பெரிய இமாமா உட்கார்ந்து இருப்பாரு. அந்த வீட்டுல சொத்து பிரச்சனையில என்ன இது எப்படி எங்களுக்குள்ள பிரிக்கிறதும்பாங்க. இவர் இங்க 16வது வயசுல ஓதுனது அங்க 56வது வயசுல சொல்லணும். உலகம் சார்ந்த படிப்புகளை படித்து முடித்தவுடன் அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. மௌத்து வரைக்கும் இந்த இல்வை மனப்பாடத்தில் வைத்துத்தான் ஆக வேண்டும். கல்வி
கரையில்லாமல் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் மௌத்து வரைக்கும். இந்த கல்வி அந்த மாதிரி. சில பேரெல்லாம் அல்லாஹு அக்பர் பெரிய பெரிய மகான்கள், அவங்களே பெரிய கல்வி கடல்கள். இந்த கல்வி கடல்கள் எங்கன்னா யாராவது ஒரு உஸ்தாது கிடைச்சிட்டா, யாராவது ஒரு மாணவர் கிடைச்சிட்டா போய் உட்காந்துக்குவாங்க. உட்காந்து ஏதாவது அவங்கள்ட்ட இருந்து ஒரு விஷயமாவது கத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. சஹீஹுல் புகாரிக்கு விரிவுரை எழுதிய மிகப்பெரிய மேதை அல்லமா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி. இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி புகாரிக்கு இவருடைய விரிவுரை தான் உலகத்துல நம்பர் 1. அப்படிப்பட்ட இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவங்களே பாடம் நடத்துறாங்க. அதுல 1000 உலமாக்கள் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து இந்த ஊருக்கு வெளியே டென்ட் போட்டு தங்கியிருக்காங்கல்ல, இந்த நரிக்குறவர்கள், நாடோடிகள், இந்த மாதிரி இப்னு ஹஜருடைய மாணவர்கள் ஊருக்கு வெளியே பூரா டென்ட் போட்டிருப்பாங்களாம். எல்லா ஊர்ல இருந்தும் படிப்பாங்க. ஆனா யாராவது ஒரு பெரிய ஆலிம் பெருந்தகை வந்துட்டாருன்னு தெரிஞ்சா இப்னு ஹஜர் போய் உட்காந்துக்குவாங்களாம், ஏதாவது சொல்லி கொடுங்கன்னு. ஒருத்தர் இப்னு அரஃபா அப்படின்னு பேர், ஒரு பெரிய ஆலிம். அவர் தூனிஸ் நாட்டுக்காரர். அந்த பகுதிகளில் இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, இமாம் கசாலி அவங்க இவங்க எல்லாம். அந்த பகுதியில் உள்ளவர் ஹஜ்ஜுக்கு போறார். ஆண்டிவே அவரு இங்க வர்றார், மிஸ்ருக்கு வர்றார். அதாவது இப்னு ஹஜர் அஸ்கலானி இருக்கிற இடத்துக்கு வர்றார். இப்னு அரஃபா வர்றாராமா, அவர் மூத்த ஆலிமு, அவர் ஹஜ்ஜுக்கு போறாராமா. ஆண்டிவே இங்க வர்றாருல்ல, 5 நிமிஷமாவது பேசி ஒரு இல்மாவது அவருக்கு வாங்கிடணும் அப்படின்ட்டு போய் உட்காந்துக்கிட்டாங்க. சொல்லி விட்டாங்க, இப்னு ஹஜர் உங்கள்கிட்ட 5 நிமிஷமாவது பேசணுமான்னு. அவங்க உட்காந்துருந்தாங்க ஒரு பள்ளியோட திண்ணையில, போற ஹஜ்ஜுக்கு போற வழியில. அப்ப போய் கேட்டாங்க, உட்காந்து ஏதாவது சொல்லி கொடுங்கன்னாங்க. என்ன சொல்லி தர்றது? அவங்க சொன்னாங்க, இப்னு அரஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து மாலிக் மதுஹபினுடைய மிகப்பெரிய சட்டமேதை. நீங்க இன்னைக்கும் மாலிக் மதுஹபினுடைய நூல்களை திறந்தால் இப்னு அரஃபாவுடைய பேர் இல்லாம இருக்காது. சரி, நான் என்னப்பா சொல்லி தர்றது, நீ ஏதாவது கேளு, நான் வேணா சொல்லி தர்றேன். 1000 கிதாபுகளை கரைத்து கொடுத்த கல்வி கடல் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி கேட்டாங்க, ஹஜ்ஜுக்கு தானே போறீங்க, நான் ஹஜ்ஜு சம்பந்தமாவே ஏதாவது கேட்கட்டுமா? நீங்க அதெல்லாம் பார்த்து சட்டமெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே ஹஜ்ஜுக்கு போவீங்க. ஆமா, கேளுங்க. இல்ல, ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறோமே, அது கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்க மாட்டேங்குது. அது குடிக்கும் போது லேசா சப்ப தண்ணி மாதிரி இருக்குது, லேசா உப்பு கரிக்குது. இது எதனாலன்னு கேட்டாங்க. கேட்ட கேள்வி யார் தெரியுமா? உலகத்திலேயே நம்பர் 1 ஹதீஸ் விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி. ஜம் ஏன் நல்லா இல்ல, அதாவது சுவையா இல்ல, உப்பு கரிக்கிற மாதிரி இருக்குதுன்னு கேட்கிறாங்க. கேட்கப்பட்ட நபர் அரபுலக பிராந்தியத்தில் அறியப்பட்ட ஆகப்பெரிய ஆலிம் இப்னு அரஃபா அல் மாலிகி. அவங்க சொன்னாங்க, எனக்கு இவங்க கேள்வி இதை எப்படியாவது பதில் வாங்கணும், ரொம்ப நாளா மனசுல உறுத்துது. நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, அதாவது ஒண்ணு நல்ல தண்ணின்னு சொல்லுவோம் நாம, இன்னொன்னு உப்பு தண்ணின்னு சொல்லுவோம், கடல் தண்ணி மாதிரி. இந்த கிராமங்கள்ல இந்த ரெண்டுக்கு இடையில சப்ப தண்ணின்னு ஒன்று இருக்கு, பார்த்துருப்பீங்க, குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நல்ல தண்ணி லிஸ்ட்லயும் சேராது, உப்பு தண்ணி மாதிரியும் இருக்காது, ரெண்டுக்கு இடையில சப்ப தண்ணி. இந்த சப்ப தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஜம்ஜம். அதைத்தான் கேட்கிறாங்க இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி, ஏன் ஜம்ஜம் அப்படி இருக்குன்னாங்க. ஒரே வார்த்தையில பதில் சொன்னாங்க இப்னு அரஃபா அல் மாலிகி, யுஷ்ரபு தஅப்புதன் லா தலதுதன். இவ்வளவுதான் பதில். உனக்கு தெரியாதா, ஜம்ஜம் அல்லாஹ் டேஸ்டா வச்சுட்டான்னா டேஸ்டுக்கு குடிக்கிற மாதிரி ஆயிரும். மூமினும் குடிப்பான், காபிரும் குடிப்பான். டேஸ்ட் ஆச்சுன்னா அதனுடைய தரமே வேற, அதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. போற வரவெல்லாம் அங்க தண்ணி நிக்குதுன்னு குடிப்பான். இப்போ நிறைய பேர் இருக்காங்களே, தாமிரபரணி தண்ணி, சிறுவாணி தண்ணி, வைகை தண்ணி, அந்த தண்ணி, இந்த தண்ணி, ஆளுக்கு ஒரு தண்ணி, அவரவர்களுக்கு பிடித்த தண்ணீர். இது வந்து டேஸ்டுக்கான தண்ணி அல்ல. யுஷ்ரபு தஅப்புதன், வணக்க வழிபாடாக குடிக்க வேண்டும். அது யார் குடிப்பா? ஈமான் உள்ளவன் தான் குடிப்பான். அந்த தண்ணி எதற்கு குடிக்கப்படுகிறதோ அந்த நோய் நிவாரணத்தை தரும். என்ன நீய அப்படியெல்லாம் வந்து நீயத்தோட குடிக்கிறது ஈமான் ஈரத்தில
இதயத்திலே ஈமான் உள்ளவர்கள் மாத்திரம் குடிப்பார்கள். ரப்பு அதனால் தான் சுவைமிக்க தண்ணீராய் அதை வைக்கவில்லை. அது மாஅ தஅப்புதி மாஅ தலஸ்ஸுதி அல்ல. இந்த பதில எனக்கு இப்னு அரஃபா ஹஜ்ஜுக்கு போறப்ப சொல்லி தந்தாங்க அப்படின்னு அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க. எப்ப எழுதுறாங்க? இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜுக்கு போறாங்க. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜுக்கு போறாங்க. போய் ஜம்சம் எடுத்துட்டு, ஜம்சம்ல என்ன துவா வேணாலும் செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் குடிக்கிறப்ப கேட்டது என்னன்னா, பலனுள்ள கல்வி, ஒப்புக்கொள்ளப்பட்ட அமல், ஹலாலான விசாலமான ரிஸ்க், நோயிலிருந்து நிவாரணம், இதெல்லாம் கேட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்டாங்க. நூற்றுக்கணக்கான கிதாபுகளை எழுதி முடித்த இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அவங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் பெரிய கல்வி கடலாக 10,000 பக்கங்களை கிதாபுகளை எழுதிய அல்லாமா ஸஹபி, யா அல்லாஹ் நான் ஜம்ஜம குடிக்கிறேன், எனக்கு ஸஹபிக்கு இருந்த மாதிரி ஞாபக சக்தி வேணும், நானும் நிறைய கிதாபு மௌத்தா போறவரை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ஜம குடிச்சாரு. துவா கபூல் ஆயிருச்சு. இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை 2வது ஸஹபி என்று சொல்லுவார்கள். நான் சொல்ல வர்றது, எனக்கான டைம் முடிஞ்சிருச்சு, நான் நிறைவுக்கு வருகிறேன். அன்பானவர்களே, கல்வி மௌத்து வரைக்கும், உங்களுக்கு வயசு 90ஆக 80ஆக ஆகிற போதும் மார்க்கத்தை பற்றிய விஷயம் மாத்திரம் எனக்கு தெரியும்னு முடிச்சிட முடியாது. முற்றுப்புள்ளி வைக்க முடியாத கல்வி படித்து கொண்டே இருக்க வேண்டும், அது கபருக்கு செல்லுகிற வரை. எனவே உங்களிடத்தில் 2 கோரிக்கை வைத்து நான் நிறைவுபடுத்துகிறேன். கபருக்கு போற வரைக்கும் நீங்கள் கல்வி கற்கும் மாணவனாக படித்து கொண்டே இருங்கள். இது 1வது. நீங்கள் இந்த இல்மை படித்து இன்று சாதி என்று பட்டம் வாங்கிவிட்டீர்கள். மௌத்தாகிற வரைக்கும் தீனுக்காக பணியாற்றக்கூடிய ஊழியர்களாக அதில் நிலைத்திருங்கள். அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். அல்லாஹ் நம் அனைவரையும் கடைசி ரூஹு இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் மார்க்கத்திற்கு பணி செய்பவர்களாய் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. திரளாக வந்திருக்கிற இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற அத்தனை பேரையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள